நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கென்ன குறைச்சல்? ஈஸ்வரா, மதேஸ்வரா. வணக்கம் சம்பந்தி. என்ன சம்பந்தி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறீங்க? வணக்கம் அம்மா. வணக்கம் தமிழே, வணக்கம். வணக்கம் வாங்க சம்பந்திமா, வாங்க. என்ன திடீர்னு? உங்க வீட்டுக்கு வரதுக்கு கார் இருந்தா போதாதா? காரணம் வேணுமா? இதுல ஜோக்கு வேறையா? ஏமா அப்பா உங்க சம்பந்தி ஆனதுக்கு அப்புறம் ஜோக் அடிக்காம இருக்க முடியுமா? ஒரு சம்பந்தி இல்லப்பா, 2 சம்பந்தி. என்ன விஷயங்க? ஒன்னும் இல்ல சம்பந்தி, உடம்பு சரியில்லாத நேரத்துல திருப்பதிக்கு போறதா வேண்டிட்டு இருந்தாங்க. தமிழ் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை முடிச்சிடலான்னு பார்வதி விருப்பப்பட்டா. அதான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்னு கிளம்பி வந்துட்டோம். உண்மையிலே அதான் காரணமா? அது ஒரு காரணம். ஆந்திவே உங்களையும் பார்க்கலாங்கிறது இன்னொரு காரணம். ஆஹா, நான் திருப்பதி போலான்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருந்தேன். சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு திருப்பதி போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆளே கிளம்புன. அப்படி அப்புறம் சம்பந்தி உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு என்ன சம்பந்தி, கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். அதான் உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? எங்க வீட்டுல யாரையும் காணோம்? மீனாட்சியும் பிள்ளைங்களும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. சம்பந்தமா இல்லையா? அவ இங்க பக்கத்துல தான் போயிருக்கா. ஏதோ எண்ணெய் ஊத்தாம சமைக்கிற மாதிரி ஒரு புது குக்கரா, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பண்ணி காட்டுறாங்களாம். எங்க ஏரியா தாய் குளங்கள்லாம் சேர்ந்து போயிருக்குதுங்க. அநேகமா வரும்போது 5000 ரூபாய் பில்லோட தான் வருவான்னு நினைக்கிறேன். குளிச்சு ரெடி ஆகுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, வீட்டுல சௌந்தர்யா இல்லையா? இருக்காளே, அவ்வளவு காஃபி போட சொல்லுங்க. கல்யாணம் நின்னுடும், பரவாயில்லையா? சம்பந்தி, சௌந்தர்யா போடுறதுக்கு பேரு காஃபி கிடையாது, கஷாயம். குடிச்சிங்கன்னா வயிற்றுல இருக்க கிருமிலாம் செத்து போயிடும். என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா குடிச்சோம்னா காஃபியோ கஷாயமோ என்னைக்கு இருந்தாலும் என் மருமக கையால குடிச்சுதானே ஆகணும். வாங்க மாமா. ஆமா. வாங்கத்த. வாமா. ஆயுசு 100மா. உன்னை பத்தி தான் பேசிட்டே இருக்கிறேன், நீ ஏன் வர? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? என்ன பத்தி ஏதாவது கிண்டல் அடிச்சிருப்பீங்க. பாத்தீங்களா? உங்க குணம் மொத்தத்தையும் கரெக்டா சொல்ற பாருங்க. பா, ஏன்பா நான் வாழ போற வீட்டுல மானத்தை வாங்குறீங்க? சாச்சா, உண்மையை சொல்லிட்டு இருந்தம்மா, பின்னாடி ஏமாத்தி கட்டி வச்சுதேன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? சம்பந்தி, முதல்ல நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. வா. என்னப்பா தலை சீவலியா? உள்ள போன்னு சொன்னா அப்பா போயிடுவோம்மா. தமிழே, எனக்கு எப்படியும் தலை சீவறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும்பா. அது வரைக்கும் கொஞ்சம் இவங்களை பாத்துங்க. போங்கப்பா. அப்புறம் தமிழே, அந்த பெட்டியை கொஞ்சம் திறக்க முடியல, என்னன்னு வந்து பாருப்பா. இந்த வரேம்மா. வாப்பா, அப்பாவோட துண்டெல்லாம் அதுலதான் இருக்கு. சரிம்மா. என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? ஏன் வேற என்ன பண்ண சொல்ற? மாப்பிள்ள வந்திருக்காக, வெள்ளை வேட்டி வந்திருக்காக, குண்டம்மா வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காக. போய் ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சு நின்னுட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? என்னடி நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? மா இல்லம்மா, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் வீட்டுல இருப்பாங்கன்னு பார்த்தா உடனே திருப்பதி கிளம்புறாங்க. இது ஒரு பிரச்சனையாடி, நீயும் கூட போயிட்டு வா. சரியா வராதுமா, அந்த மொத்த கூட்டமும் போது நான் மட்டும் தனியா போய் மாட்டிக்க முடியாது. சரி விடு, நீ அவங்க கூட போக வேண்டாம். மாப்பிள்ளை எங்க அபிக்கு போட்டுடலாமா? முடியுமாமா? முடியணும். அவங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் சொன்னா கேட்பாங்க. அத்தையும் மாமனாரும் முன்னறி தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்காரு என் மாப்பிள்ளை. நான் சொல்றத கேட்பாரு. இத மட்டும் நீ ஓகே பண்ணி கொடுத்தன்னா என்ன தருவ?
நீ என்ன கேட்டாலும் தரேம்மா. ஓகே. என்ன பண்ற? மிஸ்டு கால். அவங்க நம்பர் உன்கிட்ட இருக்கா? அசத்துறமா. மாப்பிளைக்காக நான் வச்சிருக்க ரிங்டோன். சான்ஸே இல்லம்மா. மாப்பிள, நானும் சௌந்தர்யாவும் மாடியில இங்க நின்னுட்டு இருக்கோம். நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்ல நீங்க வரணும்னாலாம் இல்ல மாப்பிள. வரீங்களா? சரி வாங்க. எப்படி? சான்ஸே இல்லம்மா. எப்பவுமே வாங்கன்னு கூப்பிட்டா அது சாதாரணம். வராதீங்க வராதீங்கன்னு கூப்பிட்டா அது அசாதாரணம். சொல்லுங்க. என்ன மாப்பிள, கூப்பிட்ட அடுத்த செகண்ட்ல மின்னல் மாதிரி வந்து நிக்கிறீங்க. அத்தை விட சிறந்த கோவிலும் இல்லை, அத்தை சொல்லுமிக்க மந்திரம் இல்லை. ஐயோ, நான் சொன்ன அதே மேட்டரை மாப்பிள்ளைய சொல்றாரு பாரு. என்ன இது? ஒண்ணும் இல்ல, இவோ ஏதோ உங்க கூட தனியா பேசணும்னு சொன்னா அதான் வர சொன்னேன். நீங்க தனியா பேசுங்க, நான் சும்மா கூட நிக்கிறேன். சொல்லுங்க, என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க? ஏன், ஏதாவது இருந்தா தான் அவசரமா பார்க்கணுமா? அது இல்லைங்க, அத்தையெல்லாம் விட்டு போன் அடிச்சீங்களே, ஒருவேளை ஏதாவது முக்கியமா இருக்க வேண்டியதான். நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு முக்கியம்தான், உங்களுக்கு இல்லையா? என்னங்க நீங்க? நான் எவ்வளவு பாசமா பேசிட்டு இருக்கேன், நீங்க சும்மா என்னங்க நீங்க நொண்ணுங்க நீங்கன்ட்டு. அது இல்லைங்க, அத்தை கூட இருக்கிறதுனாலதான். மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் பேசுறப்ப நான் காதை இருக்க மூடிப்பேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன். அத்தை, அவ்வளோ பெரிய ரகசியம்லாம் நாங்க ஒன்றும் பேசல. கோவமா இருக்காங்க, என்னான்னு தெரிஞ்சா கோவத்தை சரி பண்ணலாம். ஐயோ, நான் சொல்லல மாப்பிள கற்பூரமா பத்தி பாருன்னு. நீ கோவமா இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு பாரு. என் மூஞ்ச பார்த்தா தெரியாதா நான் கோவமா இருக்கேனா இல்லையான்னு? என்னான்னு சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். நீங்க இது வரைக்கும் திருப்பதி போயிருக்கீங்களா மாப்பிள? இல்லை அத்தை, என்னமோ தெரியல, அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு வரவே இல்லை. இது ஒண்ணு போதுமே, இத வச்சு தட்டி தூக்குற மாப்பிளைய. என்ன விஷயம் தான்? ஒண்ணு இல்ல மாப்பிள, மொத திருப்பதிக்கு நானும் என் புருஷனும் சேர்ந்து வரோம்னு சௌந்தர்யா வேண்டிக்கிட்டா போல. நீங்க இப்ப உங்க குடும்பத்தோட போயிட்டீங்கன்னா அப்புறம் போறப்ப மொத தடவையா இருக்காதுல்ல. ஓ, அப்படியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒண்ணு இல்ல மாப்பிள, மொத திருப்பதிக்கு நானும் என் புருஷனும் சேர்ந்து வரோம்னு சௌந்தர்யா வேண்டிக்கிட்டா போல. நீங்க இப்ப உங்க குடும்பத்தோட போயிட்டீங்கன்னா அப்புறம் போறப்ப மொத தடவையா இருக்காதுல்ல. ஓ, அப்படியா? அப்ப நீங்களும் இது வரைக்கும் திருப்பதி போனதே இல்லையா? நான் 6 தடவை போயிருக்கேனே. ஐயோ, இங்கீதம் தெரியாம சங்கீதம் வாசிக்கிறாள. ஏத்த என்ன ஏத்த முதல் தடவைன்னு சொன்னீங்க, சௌந்தர்யா 6 தடவை போயிருக்கேன்னு சொல்லுது. இல்ல மாப்ள, வேண்டுதல் என்னன்னா இவளோட 7வது தடவையும் உங்களோட முதல் தடவையும் சேர்ந்துதான் போகணும்னு. நம்புற மாதிரி இருக்கா மாப்ள? இல்ல, இந்த உங்க வீட்டுல இருக்கிறவங்கள திருப்பதிக்கு அனுப்பி விட்டுட்டா உங்களோட 2 நாள் சந்தோஷமா தனியா இருக்கலான்னு சௌந்தர்யா யோசிக்கிறா. என்னம்மா இது இப்படி போட்டு உடைச்சிட்ட? முடிஞ்ச வரைக்கும் போய் சொல்லி பார்க்கணும், முடியலன்னா அவங்களா உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாது, நாமளே கக்கிடணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? ரொம்ப சரி. இந்த கண்ணை மூடி கைய தூக்கி கும்பிட்டா அதான் திருப்பதி. நல்ல பக்தனுக்கு பெருமாள் இருக்கிற இடம் பூரா திருப்பதி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வரேன். சரி. இந்த இதான விஷயம் இல்ல, அப்பாவுக்கான வேண்டுதல் இது. குடும்பத்துல மூத்த பிள்ளை நான் போகாட்டி அவ்வளவா கரெக்டா இருக்காது. அது இல்லாம அப்பாவை தவிர எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருக்குங்க, அதனாலதான். போதுங்க, அதனால நீங்க போய் தான் ஆகணும், அதானே சொல்ல வர்றீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வேலை செய்யறான், அவன் பாத்துக்குவான். நிஜமாவே போலியா? எனக்காகவா? ஏன்? நீங்க கேட்டதுல நான் பண்ற மாதிரி கேட்ட விஷயம் இந்த ஒரே விஷயம்தான். இத போய் பண்ணாம இருப்பா? மா, நாங்களும் கண்டிப்பா வரணுமாமா? ஏண்டி, கோயிலுக்கு போகும்போது இப்படி கேட்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? அது இல்லம்மா, அத்தா இன்னைக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு.
அதெல்லாம் போய்க்கலாம். அதனால அத்தை நாளைக்கு லீவ் போட்டிருக்குமா? உங்க அத்தாங்கிட்ட நான் பேசிக்கிறேன், போதுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஏதாவது பேசி குழப்பி விட்டுறாத. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டதுரி. நீங்க இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? இப்படி ஏதாவது சென்டிமெண்ட்டை சொல்லி வாயடிச்சிருவியே. சென்டிமெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து போகணும்னு மனசுக்குள்ள தோணுச்சு. போகலன்னா அது ஒரு குறையாவே இருந்துட்டு இருக்கும். என்ன சொல்றீங்க? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன சொல்ல முடியும்? வரோம். சலிச்சுக்காதீங்கடி, சந்தோஷமா வாங்க. மெட்ராஸ்க்கு வந்து கொழுப்பு ரொம்ப தான் கூடி போச்சு. நம்ம வீட்டு சாப்பாடு அப்படி. என்ன மாநாடு நடக்குது? எந்த கோட்டையை பிடிக்கிறதா உத்தேசம்? இல்லத்த, சாயங்காலம் கோயிலுக்கு போறோம்ல, அதான். இந்தா இருக்குது திருப்பதி. அதுக்கு போறதுக்கு என்னமோ அமெரிக்கா போற மாதிரி துணியெல்லாம் அயன் பண்ணணும், சாப்பாடெல்லாம் பார்சல் கட்டணும். கரெக்ட் தான். கல்லுடை குறிச்சிக்காரங்களுக்கு திருப்பதியே வெளிநாடு தானே. என்னமோ நாங்க வெளியூரே போகாத மாதிரி பேசுறீங்க. நாங்களும் போயிருக்கோம். எங்க போயிருக்கீங்க? கல்கத்தாவுல காளி கோயிலுக்கு. நீங்க எல்லாம் போக வேண்டிய கோயில் தான். வேற எங்க போயிருக்கீங்க? இல்ல, அங்கதான் ஒரே ஒரு தடவை. அவ்வளவுதானா? அவங்க எங்க போயிருக்காங்கன்னு கேளு. நான் சோட்டானிகார போயிருக்கேன். என்ன சிரிப்பு? இல்லத்த, அங்க பேய் பிடிச்சவங்கள தான் கூட்டிட்டு போவாங்களா? ஆமா, என் சொந்தக்கார பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்ததே, அத ஓட்ட தான் கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த வாய் மட்டும் இல்லனா முடி எதுக்கு முடிக்காம புள்ளி வைக்கிற? என்னப்பா? உக்காருங்க. இல்லத்த இருக்கட்டும். அட உக்காருங்க மாப்ள. நீங்க நின்னா எனக்கு இல்ல கால் வலிக்குது. மாப்ள என்ன சாப்பிடுறீங்க? இல்லத ஒண்ணு வேணாம். கொஞ்சம் தண்ணியாச்சும் எடுத்துட்டு வரனே. சரிங்க. என்னடா இதெல்லாம்? நான் என்னமா பண்ணுவேன்? ஏதாவது கேட்கறாருந்தா நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். வேணும்னே என்னை வெறுப்பேத்துறதுக்காக அவன் நாடகம் ஆடுறா. நீயும் தலையை ஆடுற. ஏய் பிள்ளைகளா, நீங்க பாத்தீங்கல்ல, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அண்ணா நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நீங்களுமா கொல்ல போறேன் பாரு. மாப்ள இந்தாங்க. என்ன இந்த நன்னாரி சர்பத்து? நன்னாரி சர்பத்து உங்க பக்கத்துல உள்ளவங்க இதானே குடிப்பாங்க. அதான் ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பஸ்ல போட்டு விட சொன்னேன். பிள்ளைங்களா ஃபேனை போடுங்க. அண்ணன் வெளியில போய் அழிஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்காரு. ஒரு ஃபேனை போடணும் கூட தெரியாதா? இல்லத்த போடுறோம். போடுறே. வளர்ப்பே சரியில்லையே. 4 நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க போல. என்ன சிரிப்பு? உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த நல்ல விஷயங்களை நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதான் விடுமா. என்ன விட சொல்றியா? மாப்ள நான் விட்டுட்டேன் மாப்ள. மத்தவங்க மாதிரி நீங்க விடுக சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு விஷயத்த பிடிச்சிட்டு நான் தொங்கிட்டு இருக்க மாட்டேன். நீங்க இதத்தான மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் விட்டுட்டேன். இனி உசுரே போனாலும் சாரதா வாயை திறக்க மாட்டான். டோர் க்ளோஸ். மேம் நான் வண்டிக்கு சொல்லிட்டேன். 4 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 7 மணிக்கெல்லாம் நீங்க அங்க இருக்கணும். அங்க ரூம் எல்லாம் போட சொல்லிட்டேன். நடராஜ் அங்க வருவான். வந்து உன் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போற வேலையெல்லாம் அவன் பாத்துக்குவான். என்னடா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீயும் வர இல்ல? இல்லம்மா, வந்து கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பாவுக்கு வேண்டுதல், நீ இல்லாம எப்படா இருக்கும்? அப்படி இல்லம்மா, வந்த இடத்துல ஒரு சின்ன வேலை ஆயிடுச்சு. சரி, வேலையை முடி, அதுக்கப்புறம் கிளம்பி போவோம். இல்லம்மா, இன்னைக்கு கிளம்புனாதான் சரியா இருக்கு. அங்க தரிசனம் ரூமுக்கெல்லாம் சொல்லியாச்சு. இந்த 2 நாளை விட்டீங்கன்னா அப்புறம் சனி ஞாயிறு ரொம்ப கூட்டமாயிரும். இங்க என்ன முக்கியமான வேலை இருக்கு உனக்கு? வேலை இருக்குன்னு சொன்னா விடுவியா? சும்மா அதாவது நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு சொன்னா அப்புறம் உனக்கு புரிஞ்சிருமா? மாப்பிள கோபப்படாதீங்க. இல்லத்த அதான் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுல. சரிப்பா, நீ வரமாட்ட, நாங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவ்வளவுதானே? அப்படி இல்லம்மா, அதுக்கு நீ ஊர்லயே இருந்திருக்கலாமே. இங்க பாருமா, 4 மணிக்கு வண்டி வரும். உங்களை அங்க ரிசீவ் பண்ண நடராஜ் இருப்பேன். நான் கையால கழுவிட்டு சாப்பிடுறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. மாப்பிள அத்தா ஆமா.
என்ன பாக்குற? மாப்பிள்ளை எங்கேயோ போல, உங்க தொல்லை இல்லாம எங்க கூட இருக்க போறாரு. வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னையே சேரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் டா. என்ன தூக்கமா? கண்ணை மூடி எப்பயும் போல யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற பையன் தானே சொல்ல போறேன். டேய் நிஜமாவே யோசிச்சுட்டு தானே இருந்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது வெண்ணெய் வாச ஸ்மால் பாய் இந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன்டா. பாரு பிளேடு போடாம வந்த விஷயத்த சொல்லு. அவன் வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் நீ வந்த விஷயம் என்னன்னு சொல்ற? மச்சி உனக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கு. பாரு இந்த கெஸ்ட் வந்திருக்குன்னு எவனாச்சும் இன்சூரன்ஸ்காரங்கிட்ட மாட்டி விட்டா கொன்றுவேன். மாமா நிஜமாவே கெஸ்ட் தான்டா. யாரு? நீ யார வெள்ளிக்கிழமை வர சொன்ன? மல்லிகாவா? ஆமா மச்சி. ஆனா மல்லிகா கில்லிகாவா வந்திருக்கா. புரியலையே. வந்து பாரு அந்த கலர்ஃபுல் கண்களா காட்சிய. நடப்பது ஸ்டைல், நளினமாய் நிற்பது ஸ்டைல். ஏ வாடா, ஏ வாடா. காமகுச்சி நாராயணன் என்ன சொல்றானே புரிய மாட்டேங்குது. இங்க நில்லு. ஏய் மல்லிகா என்ன இதெல்லாம்? என்ன ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி வந்திருக்க. ஃப்ரெண்ட் கூட தங்கியிருக்கல, அவ தான் சொன்னா. என்ன சொன்னா? இல்ல இந்த மாதிரி போனதான் மிர்ச்சில வேலை கிடைக்கும்னு. எவன் சொன்னா? மிர்ச்சியில வேலை கிடைக்கிறதுக்கு அறிவு இருந்தா போதும். அப்புறம் எப்படி மாமா நம்ம 2 பேரும் எடுத்தாங்க? அவங்களே சிரிக்கிறாங்க, நீ ஏமா மாமா முறைக்கிற? நல்ல வேடிக்கையா பேசுறாரு இல்ல மாமா? வேடிக்கை என் வாடிக்கை. பயங்கர கஷ்டம் என்ன? அப்புறம் இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் ஃப்ரெண்டோடது மாமா. அதுக்குதான் நம்ம சைஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்ன்றது. தேவைப்படும் போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம்ல. தபர் மல்லிகா, உன்னுடைய ப்ரொஃபைலுக்கு இங்க வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏதோ நான் சொன்னதுக்காக இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப ஹோப் வச்சுக்காத, அப்புறம் வருத்தப்படுவேன். கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. மல்லிகான்றது யாரு? நான் தான் சார் கூப்பிடுறேன். நான் வந்துடுறேன் மாமா. அன்னை பார்க்கும்போது சேலை கட்டின சேமி ஐஸ்மா இருந்தா இன்னைக்கு மாடல் ட்ரெஸ் போட்ட சாக்கோபார் மாதிரி இருக்காளே. ஏய் அது என் சொந்தக்கார பொண்ணு, அதுகிட்ட உன் ஜிஜாங்கி எல்லாம் காட்டாத. தெரியுமாமா எனக்கு. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன பண்ண? அட்மின் தயா இருக்கான்ல, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, அவன் கிட்ட சொல்லி என் சீட்டு பக்கத்துல நெருக்கமா மணியாக்கு ஒரு சீட்டு போட சொல்றியா? கை இப்பதான் அவன் இன்டர்வியூக்கே போயிருக்கிறா, அதுக்குள்ள உன் பக்கத்துல சீட்டு போட சொல்றியா? பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி துண்டு போறது இல்லையா? அது மாதிரி தான்டா. கண்டிப்பா வேலை கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ். எப்படி சொல்ற? நம்ம ஹெச்ஆர் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு சேர்க்காத பொண்ணுங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அருக்காணிமாய் ஒரு பொண்ணு வந்தாலே சும்மா விட மாட்டாங்க. இந்த பொண்ணு வேற செம இருக்கு, சேர்க்காம விட போறாங்க. கண்டிப்பா செலக்ட் பண்ணுவாங்க. கிடைக்காதுடா. கிடைக்கும்டா. கிடைக்கவே கிடைக்காதுடா. கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்கும்ன்றேன். கிடைக்காது. பார்க்கலாம். கிடைக்கும். என்னாச்சு? பெருசா எதுவும் கேள்வியே கேட்கல மாமா. நான் தான் சொன்னேன்ல உன் ப்ரொஃபைலுக்கு இது மேட்ச் ஆகாதுன்னு. ஒரு ரெஸ்யூம் பார்த்துருப்பான், செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கான், அதான் பெருசா டைம் எடுத்துக்கல. இல்ல மாமா, வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? நான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? உங்கள மாதிரி ஒரு டேலண்டான ரேடியோ மிர்ச்சி மிஸ் பண்ணான்னு சொன்னேன். என்ன வேலை? சேல்ஸ்ல எக்ஸிகியூட்டிவ்னு சொன்னாங்க. அப்படியே உன் வாய்ஸும் நல்லா இருக்கு, ஒரு வாய்ஸ் டெஸ்டும் பண்ண சொன்னாங்க மாமா. வாய்ஸ் டெஸ்டா? எனிவே வெல்கம் டு ரேடியோ மிர்ச்சி. சூப்பர் ஆபீஸ்ங்க, செம்ம ஜாலியா இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் நான் சொல்லி தரேன். சரி மாமா, எனக்கு இங்க வேலை கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா. ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்லவே இல்லையே. ஆல் தி பெஸ்ட். நல்ல வேலை கிடைச்சிருக்கு, உன்னை எக்யூப் பண்ணிக்க. உன் பிரச்சனைலாம் தீர்ந்து நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. வாங்க வாங்க, ஆபீஸை சுத்தி காட்டுறேன். வாங்க வாங்க, இனிமேல் எல்லாம் மாமா.
இது ரேடியோ மிர்ச்சி ஃபோனு. மிஸ் கால் கொடுக்கலாம், மணிக்கணக்காக யார்கிட்ட பேசலாம். பில்லு நம்ம பே பண்ண தேவையில்ல, கம்பெனி பே பண்ணுவாங்க. இது ரேடியோ மிர்ச்சி லோகோ. இட்ஸ் ஹாட். ஏய், உன் ஷோல சொல்ற மொக்க ஜோக்க சொல்லி அவளை வெறுப்பேத்தாத. மத்தியானம் 1 hour 2 hourனு உன் ஒய்ஃப் மீனோச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவிய, போய் பேசு. இங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ண, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் இனிமேல் இது எல்லாம் உங்க இடம் தான்.